ட்ரம்பை கலங்கடித்த ஈரான், அலறும் அரபு நாடுகளால் எகிரிய பிரஷர். தென்கொரியாவிலிருந்து வரும் ஆயுதம். ஈரானை எளிதில் வீழ்த்திவிடலாம் என்று போரை தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இப்போது அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ட்ரம்ப் எதிர்பார்த்ததை விட ஈரான் பல மடங்கு அதிகப்படியான பதிலடி கொடுத்து வருகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளை குறிவைத்து தாக்கி வருகிறது. இது ட்ரம்புக்கு பிரஷரை ஏற்படுத்தியுள்ளது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைவதால் ட்ரம்ப் தற்போது தென்கொரியாவிலிருந்து வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை மத்திய கிழக்குக்கு மாற்றி வருவதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்து வருகின்றன. நாளுக்கு நாள் போர் தீவிரமாகி வருகிறது. இன்று 14வது நாளாக போர் உக்கிரமடைந்துள்ளது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேல் மட்டுமின்றி மத்திய கிழக்கில் அரபு நாடுகளாக உள்ள சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஓமன், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நாடுகள் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக உள்ளன. அதோடு அமெரிக்காவின் விமானப்படை தளம், இராணுவ தளம், கடற்படை தளங்கள் இந்த நாடுகளில் உள்ளன. இதனால் தான் ஈரான் இந்த நாடுகளை குறிவைத்து தாக்கி வருகிறது. மேலும் ஈரான் தனக்கு சொந்தமான ஹர்முஸ் ஜலசந்தி என்னும் கடல் வழி பாதையை மூடியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய், எல்பிஜி கேஸ் உள்ளிட்டவைகளின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது அரபு நாடுகளின் பொருளாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. எளிதாக ஈரானை வீழ்த்திவிடலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்தது. ஆனால் ஈரானின் இத்தகைய பதிலடியை அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் பாதுகாப்புக்காக அமெரிக்கா வாங்கியிருந்த தாட் மற்றும் பேட்ரியட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. சில அமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரபு நாடுகளின் பாதுகாப்புகள் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த தாட் மற்றும் பேட்ரியாட் ஆகிய இரண்டும் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட உலகின் மிக சிறந்த வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் ஆகும். இவை இரண்டும் எதிரிகளின் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டவை. அமெரிக்கா மட்டுமின்றி தனது நட்பு நாடுகளுக்கும் இது வழங்கப்பட்டுள்ளது. ஈரானின் தொடர் தாக்குதலால் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக உள்ள அரபு நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரானிடமிருந்து எப்படியாவது தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அரபு நாடுகள் ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுத்துள்ளன. இதையடுத்து இதனால் இந்த நாடுகளை பாதுகாக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. அதன்படி அமெரிக்கா தனது நட்பு நாடாக உள்ள தென்கொரியாவிடமிருந்து தாட் மற்றும் பேட்ரியட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை மத்திய கிழக்கிற்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளது. இதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது பற்றி தென்கொரிய அதிபர் லீ, அமெரிக்காவை எங்களால் முழுமையாக எதிர்க்க முடியாது என்பது உண்மை என வருத்தம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சர்வதேச மாற்றங்களால் வெளி ஆதரவு எந்த நேரம் இல்லாமல் போகலாம். இதனால் நாம் தற்சார்பை நோக்கி செல்ல வேண்டும். தற்போது தென்கொரியாவுக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னிற்கும் நீண்டகாலமாக பிரச்சனை உள்ளது. அமெரிக்காவின் தற்போதைய செயல் தென்கொரியாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகியுள்ளது.